இப்போ மற்ற கட்சிகள் சார்பாக ஏற்கனவே அந்த தொகுதியில் வேட்பாளராக நின்றவர்கள் களம் காண்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதேபோல தாவேகா சார்பாக முதலமைச்சர் விஜய் அங்கு ராஜினாமா செய்திருந்தாலும் தாவேகா சார்பாக வேறொரு வேட்பாளர் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 இடங்களை பிடித்தவர்கள் யார்? 2வது இடம் 3வது இடம் பிடித்தது எந்தெந்த கட்சி? நிச்சயமாக அங்க இனிகோ இறுதிராஜ் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் இருக்கிறார். அதே போல குமார் போல இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவரும் இருக்கிறார்கள். எனவே 3 முனை போட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்று 2 தொகுதிகளில் போட்டிக்கூடிய வழக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது 1996 பர்கூர் காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2லுமே தோல்வி அடைந்தார். முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் 2 தொகுதியிலுமே தோல்வி அடைந்த ஒரு வரலாறும் இருக்கிறது. இது வட மாநிலங்களில் தான் அதிகமாக ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அமேதியிலும் போட்டியிடுவார், அதே போல வயநாட்டிலும் போட்டியிடுவார். அது போன்று சோனியா காந்தி இருக்கும்போது ரேபரேலியில் போட்டியிடுவார், மற்றொரு இங்கு பெல்லாரியில் போட்டியிடுவார். இது போன்று தேசிய தலைவர்கள் தான் இது போன்று 2 இடங்களில் போட்டியிடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இது போன்று போட்டியிட்டது முதன்முறையாக இருந்தது. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் கூட 20 ஆண்டுகளாக அந்த நடைமுறை இல்லாமல் இருந்தது. தற்போது அந்த காலியிடம் உறுதியாக இருக்கிறது. திமுக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவர் துணை முதலமைச்சர் என்ற ஒரு பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது. ஒருவேளை அவர் போட்டியிட்டு துணை முதலமைச்சர் ஆகிறாரா என்பன போன்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. திலகவதி.